கிஷு கிஷங்கும் ஆனை சத்தம் கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை. 7ஆம் பாசுரம். மூர்த்தியை மனதில் கொள் என்பது 7ஆம் பாசுரத்தின் சிறப்பு. எம்பெருமான் நாராயணன் சர்வ வியாபியாக எங்கேயும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஞானம் ஆண்டாளுக்கு, பிஞ்சிலேயே படுத்த ஆண்டாளுக்கு நன்றாக இருந்தது. எப்பொழுதும் மனசிலேயே வச்சிருப்பாளாம். அதனால தான் செய்யக்கூடிய பாவை நோன்புக்கு தோழிமார்களை அழைக்கும் பொழுது அவர்கள் வீட்டு வாசலிலே போய் அவர்களை எழுப்பி கூப்பிடும் பொழுது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுண்டு எங்கும் வியாபித்திருக்கும் நாராயணன் எம்பெருமானை பத்தி பாடுகிறாள் 7ஆம் பாசுரத்துல. என்ன சொன்னா தோழிய பார்த்து? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு சொன்னான். தோழியே, நாயகி மாதிரி இருக்கக்கூடிய நீ நாராயண நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது இப்படி படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னான். ஆனா அத வெறும நாராயணனை பாடினோம் படுத்துட்டு இருக்கியேன்னு சொல்லாமல் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு சொன்னான். நாராயணனான எம்பெருமான் ஏன் நாராயணன் என்ற பெயரை உடையவனாக இருக்கிறான்? ஏன்னா அவன் சர்வ வியாபி. அப்பேற்பட்டவன் எங்கும் இருந்த பொழுதிலும் ஒரு மூர்த்தியாகி கேசவனாகி வந்திருக்கான். மூர்த்தியாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணன் என்ற ஸ்வரூபம் கொண்ட எம்பெருமான் ஒரு ரூபத்தை தரித்து உருவத்தை கொண்டு மூர்த்தியாகி கேசவனாக வந்தான். கேசவன்னா என்ன அர்த்தம்? கேசவன் அப்படிங்கிற பதத்துக்கு 3 வித அர்த்தங்கள் சொல்லக்கூடும். அழகிய கேசத்தை உடையவன் கேசவன். க அப்படிங்கிற பிரம்மதேவனுக்கும் ஈசன் அப்படிங்கிற சிவனுக்கும் இருப்பிடமானவன் அப்படிங்கறதுனாலையும் எம்பெருமான் கேசவன். 3வது அர்த்தம் கேஷி அப்படிங்கிற அசுரனை சம்ஹரித்த கண்ணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கேஷியை சம்ஹரித்தவன் கேசவன். ஆண்டாளுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடியது இந்த 3வது அர்த்தம் தான். கேஷியை சம்ஹரித்த இந்த கிருஷ்ணனாகிற கேசவன் நம் கண்ணுக்கு முன்னாடி மூர்த்தியாகி வந்த பொழுதிலும் இப்படி நீ கேட்டே கிடத்தியோ? எம்பெருமான் நமக்காக இறங்கி அவதாரம் பண்ணிருக்கான் அப்படிங்கறத உணராமல் நமக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்த இந்த எம்பெருமானை போய் தரிசிக்காமல், அவனை சேவிக்காமல், அவனுக்கு தொண்டு செய்யாமல் இப்படி கேட்டே கிடத்தியோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுகிறாள் ஆண்டாள். செய்யணும் அப்படின்னா உருவம் இருந்தால்தான் முடியும். பக்தியோகம் அப்படிங்கிறது தான் எம்பெருமானை அடைவதற்கு பெரிய உபாயம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அந்த பக்தி யோகத்துல 8 அங்கங்கள் சொல்லியிருக்கு. அதுல 7வது அங்கம் தியானம் அப்படிங்கிறது. எதை தியானிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோட சுபாஸ்ரயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானையே தியானிக்க வேண்டும். ஏன்னா தியானத்துக்கு ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் மனசு அதுல போய் லயிக்குமாம். மனசு அதுல லயிச்சாதான் அந்த யோகம் சித்தி பெற்று அவனுக்கு மோட்சம் கிடைக்குமாம். அதனால எம்பெருமான் ரூபம் கொண்டிருப்பது, திருமேனி கொண்டிருப்பது சுபாஸ்ரயத்துவத்துக்காக. சுபாஸ்ரயத்துவம் என்றால் என்ன? எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சுபமாக இருக்கிறது, மங்களத்தை தருபவதாக இருக்கிறது. அதே சமயத்துல ஆசிரயமாகவும் இருக்கிறது. ஆசிரயம் என்றால் நமக்கெல்லாம் பற்றாக இருக்கிறது, போய் பற்ற முடியும். திருவடி அப்படின்னு ஒண்ணு இருந்தாதானே போய் பிடிச்சுக்க முடியும். ஒரு உருவம்னு இருந்தாதான் தியானிக்க முடியும். அதனால எம்பெருமான் அடிக்கடி அவதாரங்கள் செய்து நமக்காக கீழே வந்து உருவம் எடுத்து வழிபாட்டுக்கு சுலபனாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த வழிபாட்டை நாம் போய் செய்ய வேண்டும், கண்களால கண்டு செய்ய வேண்டும். உருவம் எதுக்காக எடுத்துட்டு இருக்கான் எம்பெருமான்? இந்த இந்திரியங்களால் அவனை அனுபவிக்கிறதுக்காக. கண்ணார அவனை கண்டு சேவிக்கணும், காதால அவன் திருநாமங்களை கேட்கணும், வாயால திருநாமங்களை பாடணும், அவனை தழுவக்கூடிய மாலைகளை கையால் கட்டி தழுவி அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இதற்காக தான் எம்பெருமான் மூர்த்தியாகி வந்திருக்கிறான் அப்படிங்கிற அழகிய ரகசியத்தை இந்த 7ஆம் பாசுரத்திலே மூர்த்தியை மனதில் கொள்,
அப்படிங்கிற கருத்தை தெரிவித்தாள் ஆண்டாள். ஆனை சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிற காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்கூழல் வாசனருங்கூழல் ஆட்சியர் மத்தினார் ஓசை படித்த ஓசை படித்த ஓசை படித்த தைரரவம் கேட்டிலையோ